It's Naga Max 12th CBSE Maxல மேட்ரிக்ஸ் 3rd chapter exercise 3.1 இதில் நம்ம ஃபஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மேட்ரிக்ஸ் எனக்கு இது வந்து 3x4 மேட்ரிக்ஸ். ஓகேவா, இதுக்கு ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அடுத்து த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் வந்து எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ரைட் த எலமெண்ட்ஸ். இங்கே A13 A21 இதோட எலமெண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம், மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இது வந்து என்னது 3x4 இருக்குது. எனக்கு 3 rows இருக்குது. இது இன்னும் நல்லா சிம்பிளாக வச்சுக்கணும். ஸ்கூலில் வந்து பெஞ்சு வந்து நம்ம ரோவாக அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்போ இது இதுதான் எனக்கு ரோ. ஓகேவா, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. அதுக்கப்புறம் இது வந்து காலம். அப்போ இது ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். அப்போ ரோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எனக்கு ரோ வந்து 3, காலம் வந்து 4. ஓகேவா, அப்போ இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 3x4 மேட்ரிக்ஸ். 3x4. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 3 rows and 4 columns அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்னது த ஆர்டர் ஆஃப் இந்த given பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஏயோட ஆர்டர் என்ன அப்படின்னா நமக்கு 3x4. அடுத்து ரோமன் லெட்டர் 2 த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்து அதாவது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம வந்து எலமெண்ட்ஸ் என்னன்னு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ எனக்கு இங்கே ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எனக்கு 3x4. அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 12. அப்போ 12 எலமெண்ட்ஸ் தான் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எனக்கு 12 இன் 3x4 மேட்ரிக்ஸ். இது வந்து செகண்ட் ரோமன் லெட்டர். அடுத்து தேர்ட் ரோமன் லெட்டர் வந்து என்ன அப்படின்னா ரைட் த எலமெண்ட்ஸ் A13 A21 A33. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த எலமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க, அது எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எலமெண்ட்டோட பிளேஸ் என்ன அப்படின்னா A11. ஓகேவா, அதாவது ஏன்னா இந்த மேட்ரிக்ஸோட நேமு, அதாவது ரோ 1 காலம் 1, அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து எனக்கு 2. அப்போ A11ஓட எலமெண்ட் வந்து எனக்கு 2. அப்போ இது வந்து எனக்கு என்ன ஆகும், இது A12. அதாவது A வந்து இந்த மேட்ரிக்ஸோட நேமு, ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் காலம். இது A13, இது A14. அப்போ இது என்ன ஆகும், இது எனக்கு செகண்ட் ரோ. அப்போ A21 காலம் 1. அடுத்து A22 A23 A24. அடுத்து இது A31 A32 A33 A34. இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் வந்து A13க்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. A13 வந்து இங்கே எங்கே இருக்குது 19. A13 வந்து எனக்கு 19. தென் A21 கேட்டிருக்காங்க. 21 வந்து நம்மளுக்கு 35. அடுத்து A33 இங்கே இருக்குது, அது வந்து -5. நெக்ஸ்ட் A24 வந்து 12. தென் A23 வந்து 5/2. இதுதான் நம்ம ஃபஸ்ட் சம். இதில் வந்து ஆர்டர் இப்போ நம்மளுக்கு ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஆர்டரை வச்சு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து அந்த எலமெண்ட்ஸோட பிளேஸ் வந்து என்னன்றதும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகேவா, நம்ம செகண்ட் சம் போயிடலாமா. செகண்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 24 elements, what are the possibles order it can have. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் வந்து டோட்டலாக 24 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட ஆர்டர்ஸ் வந்து எத்தனை வர்றதுக்கு பாசிபிள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாட் இஃப் இட் ஹேஸ் 13 எலமெண்ட்.
அதாவது 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 24 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை ஆர்டர் வர்றதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 13 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா என்னவா இருக்குன்னு சொல்லி நம்மளை கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு நார்மலாகவே மேட்ரிக்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லிடலாம், ரோ இன்ட்டு காலம். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் m இன்ட்டு என்னன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ m இன்ட்டு n அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், mn எலமெண்ட்ஸ். இது ரெண்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணி வர ஒரு ஆன்சர் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கு என்னென்னலாம் பாசிபிள்ஸ் இருக்கும், டோட்டலாக 24 எலமெண்ட்ஸ். அப்போனா எப்படி இருக்கும், ஒரு ரோ 24 காலம்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 24 ரோஸ் ஒரு காலம் இருக்கலாம். அடுத்து 2 இன்ட்டு 12, 2 ரோஸ் 20. அதுக்கடுத்து 12 இன்ட்டு 2, அப்புறம் 3 இன்ட்டு 8. இது என்ன அப்படின்னா எனக்கு 24 எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 வருதுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். அப்படி 24 என்னென்னலாம் வருதோ அந்த டேர்ம்ஸை நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு போடுவேன், அடுத்து காலம் ஃபஸ்ட்டு, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இப்போ 1 இன்ட்டு 24னா நெக்ஸ்ட் 24 இன்ட்டு 1, ஓகேவா. 2 இன்ட்டு 12னா 12 இன்ட்டு 2 இந்த மாதிரி போடுவோம். இப்போ 3 இன்ட்டு 8னா 8 இன்ட்டு 3. அடுத்து 4,6, அதாவது 4 இன்ட்டு 6 வந்து எனக்கு என்னது 24. அடுத்து 6 இன்ட்டு 4. இதை தவிர எனக்கு வேறு எந்த ஒரு 2 எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணால் 24 வராது. அப்போ எனக்கு மொத்தம் எத்தனை பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னா 8 பாசிபிள்ஸ் வந்து 24 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பாசிபிள்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ் வந்து என்னது 13 மேட்ரிக்ஸ். 13 மேட்ரிக்ஸ் இருந்துச்சு, 13 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை பாசிபிள்ஸ்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த ஆட் நம்பர் மல்டிபிள், இந்த ஆட் நம்பருக்கு வந்து டோட்டலாகவே நம்ம ப்ரைம் நம்பர் இது 1 இன்ட்டு 13. இதில் மட்டும்தான், வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே இது கிடையாது. அதனால 13 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஒரு ரோ 13 காலம் இருக்கும், அப்படி இல்லைன்னா 13 ரோ ஒரு காலம் இருக்கும், ஓகேவா. இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.